டிஃப்ரெண்ட் கிளாப் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நான் பண்ணுறேன், அதை பாருங்க. வெரி குட். பண்ணது என்ன கிளாப்புன்னு தெரியுதா? நான் பண்ணது ராக்கெட் கிளாப்பு. அடுத்து ஃபிஷ் கிளாப் பண்ணலாமா? எல்லாரும் ஃபிஷ் கிளாப் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே பிள்ளைகளா, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. நம்ம இப்போ முதலாவது பாட போகிறோம். நம்முடைய ஏசப்பா எப்பொழுதுமே ஜெய கிறிஸ்து, வெற்றி தருகிறவர். ஓகே, நீங்கள் பாடி ஏசப்பாவை துதிச்சு ஆக்ஷன் பண்ணுறப்பயே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஓகேவா? சரி, நான் முதல்ல பாடுறேன், அப்புறம் ஆக்ஷன் பண்ணலாம். நீங்கள் கவனிங்க, அப்புறம் நம்ம சேர்ந்து பாடி ஆக்ஷன் போட்டு ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஓகே பிள்ளைகளா, எல்லாரும் ரெடியா எழும்பி நின்று பாடுறீங்க. ரொம்ப ஈஸியான பாட்டு தான், சரியா? ஓகே, நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க அதையும் பாருங்க. பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து என்னோட சேர்ந்து பாடி நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே பிள்ளைகளா. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. வெரி குட், வெரி குட். ஈஸியா நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க. நல்லா பாடுறீங்க, ஆக்ஷன் பண்றீங்க. ஓகே பிள்ளைகளா, ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா. நீங்க தொடர்ந்து வீட்டில் இந்த பாடல்கள்லாம் பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஓகேவா? சரி பிள்ளைகளா, வெரி குட், வெரி குட். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது தான் டிஷ்யூ பேப்பர். சரிங்களா? டிஷ்யூ பேப்பர் தான் இதுக்கு தேவையானது. நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு பைபிளையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம பைபிளில் வசனம் பார்க்கணும்ல, அதுக்காக பைபிளில் வசனம் பார்க்கணும்ல, அதுக்காக பைபிளையும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்படி நம்ம ஓரமாக அடிக்க வச்சுருவோமா? இருக்கட்டும். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் இந்த மாதிரி விரிச்சுக்க போகிறேன். இது அப்படி ஓரமாக வச்சுருவோமா? இது வச்சுட்டாச்சு. அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம இந்த மாதிரி விரிச்சுக்குவோம். விரிச்சதுக்கப்புறம் நான் மடிக்கிறது மாதிரியே மடிங்க. சரிங்களா? இந்த மாதிரியே பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, மடிச்சுட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
இப்போ நீங்கள் வந்து நம்மளால் கிழிக்க முடியுதான்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், நான் எதுவுமே செய்யலை, நான் சும்மா லைட்டாக தான் பண்ணேன். அது உடனே டேர் ஆகி கிழிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஒன்றே ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பண்ணேன், ரொம்ப பண்ணல, சும்மா கொஞ்சமாக பண்ணதுக்கே கிழிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுருவோமா? மீதி இருக்க அடுத்து வேறு நிறைய டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து விரிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம செஞ்ச மாதிரி இதுலேயும் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கணும், சரிங்களா? இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டுக்கப்புறம் அடுத்த ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து, சரிங்களா, வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை முதல்ல விரித்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு டிஷ்யூ பேப்பர் அதே மாதிரி விரிச்சிட்டேன். இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடணும். இது பாருங்களேன், நான் அப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க டிஷ்யூ பேப்பரை திருப்பி இந்த மாதிரி மேலே வச்சு அதையும் கூடயே செஞ்சு நீங்கள் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? இதே மாதிரி ரோல் பண்ணிட்டு அதே மாதிரி என்கிட்ட இருக்க ஒன்றும் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சா, அதையும் சரி பண்ணிடலான்னு நான் பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம இதே மாதிரி உள்ளே வச்சு நான் சொன்ன மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஷ்யூஸ் இதுக்குள்ளே நிறையா இருக்குது, ஒன்று தான் லாஸ்ட்டு, சரிங்களா? ரெண்டு வந்து நம்ம வச்சுட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சு இந்த மாதிரி விரித்து இந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணோம்ல, இதை ரோல் பண்ணிச்சிருக்காது திருப்பி இந்த மாதிரி வச்சு இதே மாதிரி ரோல் பண்ணிட்டு இப்போ நான் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கிழிக்க முடியுதான்னு பார்ப்போமா? அப்பா, கிழிக்கவே முடியல. நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சுத்தமாக கிழிக்க முடியல. இது என்ன குறிக்குது தெரியுமா? இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருக்கும்போது ஈஸியாக நம்மளால் கிழிக்க முடிஞ்சிச்சு குட்டீஸ். பட் நிறைய டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம செய்யும் போது நம்மளால் ஈஸியாக கிழிக்க முடியல, தெரியுமா? ஆமாம் குட்டீஸ், இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஒரு இந்த வசனத்தோட அர்த்தம் சொல்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கள்ட்ட பைபிளில் வசனம் சொல்லி அர்த்தம் சொல்லுவோமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், டெமோ பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, வெரி குட். அப்போ எல்லாரும் ஓ எஸ் ஜீசஸ் வேகமாக ஒரு தடவை சொல்லிடலாமா? ஓகே, அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஓ எஸ் ஜீசஸ். வெரி குட், எல்லோரும் சூப்பராக சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? ஓகே, ஆமாம், டெமோட மீனிங் உங்களுக்கு எல்லோரும் புரிஞ்சிச்சா? பாதி புரிஞ்சிச்சு, ஆனால் பாதி புரியலக்கா அப்படின்னு சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. ஓகே, அதனால தான் அக்கா இப்போ உங்களுக்கு அந்த டெமோவோட மீனிங் சொல்ல போகிறேன். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்க, அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருந்த அந்த ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணி கிழிச்சும் போது அது என்னாச்சு? ஆமாம், கிழிஞ்சிருச்சுல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிழிஞ்சிருச்சு. அதுக்கு ரொம்ப எஃபர்ட்டு ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம போடவே அவசியமே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது கிழிஞ்சிருச்சு. ஆனால் இதுவே நம்ம நிறைய டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு நம்ம கிழிச்சு பார்த்தோம், அப்போ அது கிழிஞ்சிச்சா? கிழியவே இல்லைல்ல, ரொம்ப நம்ம ஸ்ட்ரென்த் போட்டாலும் அது கிழியவே இல்லை, அப்படி தானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த பேதுருக்காக
ஆமாம், எல்லாருமே ஜெபிச்சாங்க, சபையை எல்லாருமே ஜெபிச்சாங்க. அப்போ பேதுரு அங்கிள் என்ன செஞ்சாரு? விடுதலையாக்கப்பட்டார். நாம வந்து கதவை தட்டினார். அப்படித்தானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து நம்ம ஜெபிச்சோனாலும் ஒற்றுமையாக இருந்தால் அங்கே நிறையா நம்மளை யாராலுமே ஈஸியாக பிடிக்கவே முடியாது. ஆமாம், எப்படி அந்த சபையாரெல்லாம் கூடி ஜெபிச்சா, அதனால தானே அந்த தூதன் மூலியமா பேதுரு வந்து விடுதலையாக்கப்பட்டாரு. ஆமாம், நீங்களும் மாயமற்ற அன்புள்ளவர்களை எல்லாரோட என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்களும் ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு ஆமாம் எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் வந்து சேர்த்துக்கணும், யாரையும் ஒதுக்கக்கூடாது. சரியா? ஓகே, நீங்கள் எல்லாரும் ஏசப்பா பிள்ளையாக நடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய். போடுங்க. கண்ணுக்கும் போடு, கண்ணுக்கு பாய். எப்தாவின் வாக்கு. ஏதோ ஒன்றை செய்வதாக நீ சத்தியம் பண்ணுகிறாயா? பிற்பாடு அதை நிறைவேற்ற முடியாதது போல உணர்கிறாயா? இந்த படத்தில் உள்ள மனிதர் அப்படித்தான் உணர்ந்தார். அதனால்தான் இவ்வளவு சோகமாக இருக்கிறார். இவர் பெயர் எப்தா. இஸ்ரவேலின் தைரியமுள்ள ஒரு நியாயாதிபதி. இஸ்ரவேலர் கர்த்தரை வணங்காதிருக்க ஒரு காலத்தில் வாழ்கிறவர்தான் எப்தா. அவர்கள் மறுபடியும் கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு தீங்கு செய்ய அம்மோன் தேசத்தாரை கர்த்தர் அனுமதிக்கிறார். கஷ்டம் வந்ததுமே இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். உனக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், தயவு செய்து எங்களை காப்பாற்றும் என்று கெஞ்சுகிறார்கள். தாங்கள் செய்த கெட்ட காரியங்களுக்காக இஸ்ரவேலர் மனம் வருந்துகிறார். மீண்டும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கர்த்தர் மறுபடியும் உதவுகிறார். அந்த கெட்ட அம்மோனியருடன் போர் செய்ய எப்தாவை ஜனங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த போரில் வெற்றி பெற கர்த்தரின் உதவி எப்தாவுக்கு மிகவும் தேவைப்பட்டது. அதனால் அவர் கர்த்தரை நோக்கி, நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சத்தியம் செய்கிறார். எப்தா செய்த சத்தியத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் வெற்றி பெற உதவி செய்கிறார். எப்தா வீட்டுக்கு திரும்பி வருகையில் அவரை வரவேற்க முதலில் வெளியே வருவது யார் தெரியுமா? அவன் மகன் தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். ஐயோ என் மகளே என்று எப்தா கதறுகிறார். எனக்கு இப்படி ஒரு வேதனையை ஏற்படுத்தி விட்டாயே. நான் கர்த்தரிடம் சத்தியம் செய்து விட்டேன், அதை என்னால் இனி மாற்ற முடியாது என்று சொல்கிறார். எப்தாவின் மகள் அந்த சத்தியத்தை பற்றி தெரிந்து கொண்டபோது முதலில் வருத்தப்படுகிறாள். ஏனெனில் தன் தகப்பனையும் தோழிகளையும் விட்டு பிரிய வேண்டியிருக்குமே. பிறகு தன் அப்பாவை பார்த்து, கர்த்தருக்கு நீங்கள் சத்தியம் செய்திருந்தால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அவள் தன் தகப்பனிடம் ஒரு காரியத்தை கேட்கிறாள். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும்.
எப்தா அதற்கு அனுமதி கொடுத்து அனுப்பிவிட்டான். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். எப்தா பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவளுக்கு திருமணம் ஆகாதிருந்தது. இதனால் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாய் இருக்கிறது. ஆமென்.